Hi viewers, இன்னைக்கு நம்ம மெனுல இருக்குது காளான் பட்டாணி கறி. ஏனா இந்த சப்பாத்தி அதே மாதிரி ஒரு இடியாப்பம், ஒரு ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சைட் டிஷ் அப்படின்றது வெஜிடேரியன்ல ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால நம்ம வித்தியாசமா தான் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அந்த வகையில இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஷ் அப்படினா ஒரு குருமா ஸ்டைல் பட் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமா இருக்கிறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் போட போறோம் அத நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா குக்கிங் போயிடலாம். I am Sundar. Welcome to Recipe Checkup. First இந்த கறிக்கு தேவையான பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருகி அதில் எடுத்துக்கிறோம். ஒரு 7 to 8 முந்திரி போட்டுங்க, cashew nuts. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நல்ல பேஸ்ட்டாக இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடறோம். ஸோ இப்போ நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கங்க. ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கங்க. பட்டை, ஏலக்காய், பே லீஃப் ஒரு 2 to 3 பீஸ் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், ஸோ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, எப்பொழுதுமே உப்பு போட்டோம்னா இந்த ஸ்டேஜில் நல்ல சீக்கிரம் வெங்காயத்தில் தண்ணி விட்டு வதங்கிறது கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த ஸ்டேஜில் பொடியாக வெட்டி வச்சிருக்கிற ஒரு 2 to 3 தக்காளி, ஸோ இப்போது மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், தனியா ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்கோம், 1/2 1/4 அந்த மாதிரி. அதே மாதிரி பட்டாணி, ஸோ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம மஷ்ரூம் அதே மாதிரி பட்டாணி எல்லா வெஜிடபிள்ஸும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இந்த பேஸ்ட்லேயுமே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்ல ஒரு வாட்டி அந்த ஒரு திக்னஸ் கொழுப்பு நல்லா வந்துருச்சு. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஒரு கன்சிஸ்டன்சி, கலர்ஃபுல்லான ஒரு குருமா.
நல்ல ஒரு ஃப்ளேவர். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ பொடியை வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி, டாப் கார்னிஷ். கொத்தமல்லி போட்டாலே வாசனை தூக்குதில்லை, அருமை. ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இது இப்போது சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், ஈவன் ரைஸ் கூட நல்ல ஒரு வித்தியாசமான பஞ்சியான ஒரு ரிச்சான ஒரு கிரேவி குயிக்காக பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சிம்பிள், ஈஸி, குயிக், ரிச், டேஸ்டி அண்ட் பஞ்சி குருமா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், ஈவன் ரைஸ் கூட டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் யுவர் வெஜிடேரியன் குக்கிங்.